ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா சொல்றீங்க? ஒரு பக்கம் திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியேறிட்டாருன்னு சொல்றீங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவரை எவிக்ட் பண்ணி சீக்ரெட் ரூம்ல அடைச்சி விஜய் டிவியோட பிக் பாஸ் டிஆர்பி ரேட்டை வந்து ஏத்துறதுக்காக முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. கனியை சேவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலெக்ஷன் தான், திவாகர் மட்டும்தான் எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாருன்னு சொல்றீங்க. அதுவும் இல்லை, கடைசியில் பார்த்தீங்கன்னா கனியும் சுபிக்ஷாவும் தான் ஹாட் சீட்ல உட்காந்து இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாராவது தான் ஒருத்தவங்க போறாங்கன்னு சொல்றீங்க. டேய், என்ன தாண்டா நடந்துட்டு இருக்கு? கடைசியா வந்த செய்தியில திவாகர் வீட்டை விட்டு வெளியேறிட்டார்னு சொல்றாங்க. அவருக்கு மக்கள் ஓட்டு அதிகமா இருக்கு. அப்படி இருக்குள்ள அவர் எப்படி வெளியே போவார்? வெளியே அனுப்ப முடியும்? அப்ப மக்கள் வாக்குக்கு மரியாதையே இல்லையா? அப்ப உள்ளார்க ஏதாவது சேஷ்டை பண்ணி ரெட் கார்டு வாங்கி திவாகரை வெளியே அனுப்பிட்டாங்களா? ரெட் கார்டு கொடுக்கற அளவுக்கு திவாகர் மட்டும்தான் அங்க உள்ள வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காரா? ஏன் மத்தவங்க எல்லாம் எந்த தப்புமே பண்ணலையா? அவரு கேஸ்ட பத்தி பேசியிருக்காருன்னு சொல்றீங்க. யார் பேசல? உள்ள கானா வினோத் பேசியிருக்காரு கேஸ்ட பத்தி. கமுரின் வந்த கையோடய பேசியிருக்கா போல. கமருதீன் சுபிக்ஷாவை நீ வந்த இடம் வளர்ந்த இடம் அப்படிதான் நீ பேசுவ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யாரும் நோட் பண்ணி பேசலையே. திவாகர் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்கிறான்னு சொல்றீங்க. ஏன் வந்த புதுசா துஷார் நடந்துக்கலையா? கமருதீன் அந்த ஜெயில பார்வதி கூட கவனோ வினோத் ரம்யாவை கட்டி பிடிச்சி கொஞ்சம் பேசினப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரியலையா? ஸோ அவங்களுக்குலாம் ரெட் கார்டு கொடுக்காம இவருக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் பண்ணாங்கன்னா என்ன ஒரு அநியாயமா தெரியல. கண்டிப்பா வந்து ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க இந்த எபிசோட்ல. நாம வச்சு கேள்வியை தான் மக்கள் கேள்வி கேட்பாங்கன்னு ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் காட்டாம எலிமெண்ட் நாய் வெளியே போற மாதிரி வச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு பிக் பாஸ் சீசன்ல ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறது பெரிய இஷ்யூ ஆயிடுது. அது போல ஆயிடுமா அப்படின்ற பயத்தினால ரெட் கார்டை தவித்துட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஓட்டு இல்ல, அவர் லாஸ்ட்ல இருக்காருன்னா கண்டிப்பா அவரை வந்து எலிமினேட் ஆகி வெளியே அனுப்பலாம். பிக் பாஸ் ஹவுஸ்ல எதுவுமே கண்டென்ட் கொடுக்காம ஒண்ணுமே பண்ணாம ஓட்டும் இல்லாம சில பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணாம இவர் டாஸ்க்லயும் கவனம் செலுத்துறாரு. டாஸ்க்கும் நல்லா தான் விளையாடுறாரு. மக்கள் இடத்துல ஓட்டும் இருக்கு. இவரால் கண்டென்ட்டும் கொடுக்க முடிஞ்சுது. அப்படி இருக்கக்குள்ள இவரை தூக்குனது நியாயம் இல்லதான். இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். பிக் பாஸ் விஜய் டிவி டீம் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே இவரை தூக்கியே ஆகணும்ட்டு. நீங்க அதுல நல்லா பார்த்துருப்பீங்க. அவரை கேமராவில் அவாய்ட் பண்ணுவாங்க. நீ கொடுத்த கண்டென்ட்லாம் போதும் எங்களுக்கு, இனிமேல் நீங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவரை தவறா வந்து காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. 1 hour எபிசோட்ல அவருடைய நெகட்டிவ் கண்டென்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. தீச்சட்டி கருவாயன்னு தான் சொல்லுவாரு திவாகர். அதை பீப் பண்ணி தகாதவன்னு சொன்னாருன்ற மாதிரி காட்டினாங்க. எவ்வளோலாம் நெகட்டிவா காட்ட முடியுமோ அவ்வளோ நெகட்டிவா போன வாரத்திலேருந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அவரை தூக்க போறாங்கன்னு. வேற மொழி பிக் பாஸ்ல கூட இந்த மாதிரி யாரையுமே செய்ததில்ல. தமிழ் பிக் பாஸ்ல மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குது. வேற மொழி பிக் பாஸ் எல்லாம் மக்கள் ஓட்டிங் அடிப்படை லிஸ்ட்ல மட்டும்தான் வெளியேறுவாங்க. தமிழ் பிக் பாஸ்ல யார வேணாலும் நினைச்சா தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி போன வாரம் நல்லா விளையாடி கொண்டிருந்த பிரவீன் ராஜை வந்து எவிக்ட் பண்ணாங்க. மக்கள் எல்லாம் இது அன்ஃபேர் எவிக்ஷன் தான் அப்படின்னு ரிவ்யூலாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி, ஒவ்வொரு சீசன்லயும் இப்படிதான் நடக்கும். ஒருத்தரை இப்படிதான் எவிக்ட் பண்ணுவாங்க இந்த தமிழ் பிக் பாஸ்ல. அதுக்குன்னு அந்த வரிசையில இரண்டாவதா இப்போ இன்னொருத்தரையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டென்ட்டே கொடுக்காம அரோரா, ரம்யா, ஜோ, ஜெவ்ஜெல்லாம் வச்சு என்னத்த பண்ண போறாங்கன்னே தெரியல. ஒருவேளை பிக் பாஸ் உள்ள வரதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் போட்டு 4 நாள் தான் எங்களை அனுப்பணும்ட்டு ஒரு அக்ரிமெண்டோட வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் திவாகருக்கு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அதனால நான் திவாகருக்கு சொம்பு தூக்குறேன்னு நினைக்காதீங்க. ஓட்டு இல்லைன்னா இவரை வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பலாம். தவிர மற்றபடி இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி இந்த காரணத்தெல்லாம் வச்சு அவரை எலிமினேட் ஆகி வெளியே அனுப்புனது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் தான். மக்களே, நீங்கள் சொல்லுங்க, இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷனா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.